ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழில மறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சொந்த பிள்ளைய வெளில அனுப்பிட்டு, அவர் வந்து படம் முடிக்கிற வரைக்கும் இங்க வர வேணான்னு சொல்லிட்டு, ஆனா வந்து கோபி, ராதிகா, மயு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு, கோபி, ராதிகாவுக்கு ஒரு பிரைவசி குடுத்து அவங்கள தனி ரூம்ல தங்க வச்சு, அவங்க குழந்தைய வந்து இவங்க குழந்தையோட சேர்த்து தூங்க வைக்கிறாங்க பாக்கியா. பாக்கியா மாரி ஒரு முன்னாள் மனைவி கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல இந்த அளவுக்கு வந்து லாஜிக் இல்லாம கதை போகுதுன்னா, இன்னும் லாஜிக் இல்லாம என்னென்ன பண்ணலாமே. அடுத்து ராஜேஷ் கிளம்பி வந்து என் புள்ள மயூர் இருக்க வீட்டில் நான் தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன் நான் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணேன். கணேஷ் திருப்பி வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, மாலினி திருப்பி வர, இதுக்கப்புறம் பழனிசாமியை வந்து இங்கேயே தங்கிக்க, ஏதோ வந்து இது வீடா இல்லை சத்திரமாங்கிற மாதிரி இருக்கிற எல்லாரும் தங்கிக்கலாங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கிறதும், இதில் எதுவுமே லாஜிக் இல்லாமல் இப்போ கடைசியில் கோபியை ஒரே நாள் ராத்திரியில் நல்லவர் ஆக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்வரியை வில்லியாக்கி கோபி, ராதிகா, பாக்கியா சேர்ந்து வந்து ஈஸ்வரியை வெறுப்பேற்றுறாங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கடுப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கா, என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போனால் பெட்டருங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.